தங்கம் இன்றைக்கி இருக்கிற எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம் இல்லை. ஆனால் நேற்று ஒரு விலை, இன்றைக்கி ஒரு விலை, நாளைக்கு ஒரு விலை, நாளுக்கு நாள் அதோடய விலையேற்றத்தை பார்த்தா எல்லாருக்குமே நகைக்கடைக்கு போகிறதே ஒரு பெரிய கனவாகவே இருக்கும் போல். ஆனால் இதுக்கு முன்னாடி வெறும் வியாபாரம் மட்டும்தான் இருக்குமா, இல்லை உலக நாடுகளுக்கு பின்னாடி இருக்கிற அரசியலாக இருக்குமா? அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு நந்தாஸ் நெக்ஸஸ். நான் உங்கள் நந்தா. அமெரிக்க டாலருக்கும் தங்கத்துக்கும் என்றைக்குமே ஒரு நேரடி பகை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அமெரிக்க டாலரோட மதிப்பு சப்போஸ் ஏதாவது ஒரு கட்டத்தில் குறையுது அப்படின்னா உலக நாடுகள் எப்போவுமே தங்கத்தை தான் அவங்களோட சேஃபான முதலீடாக பார்க்கும். இப்போ 2026 ஏற்பட்ட ஒரு சில பொருளாதார காரணத்தினால டாலரோட வேல்யூ கொஞ்சமாக குறையிறதுனால இப்போ உலக நாடுகளோட பார்வை முக்கால்வாசி தங்கத்து பக்கம் திரும்பிடுச்சு. ஸோ அதனால் அவங்க உலக நாடுகள் அவங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுனால தங்கத்தோட வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வருது. இப்போது ஒரு சில நாடுகள் பார்த்திங்கன்னா டாலர் மேலே இருக்கிற மதிப்பு மேபி நம்பிக்கை அவங்களுக்கு குறைஞ்சிருச்சு அப்படின்னா இப்போ அவங்களோட அடுத்த நம்பிக்கை என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தங்கம் தான் இருக்கும். ஏன்னா தங்கத்தோட மதிப்புங்கிறது மேபி அதிகமாகிக்கிட்டே போகுமே தவிர்த்து ஒரேடியாக அதள பாதாளத்துலேயும் விழுகாது, கொஞ்சமாக குறையிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு சில நாடுகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தங்கத்தை அந்த கட்டிகள் மாதிரி இருக்கிற அந்த இதில் மொத்தமாக டன் கணக்கில் வாங்கி கூட அவங்களோட ரிசர்வ் பேங்க்கில் வச்சுட்டாங்க அப்படின்னா நாளைக்கே சப்போஸ் ஏதாவது ஒரு போர் பதற்றமோ இல்லை அந்த நாடுகள் மேலே பொருளாதார தடையோ வந்தது அப்படின்னா அவங்கள அந்த தங்கம் காப்பாற்றும். ஏன்னா தங்கம் அவங்க கையில் இருக்கிறதுனால பொருளாதார தடையே வந்தாலுமே அந்த நாடு அவங்கள கொஞ்சம் சேஃபாகவே வச்சுக்கும். இதுவும் தங்கத்தோட விலையேற்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு 2 நாடுகளுக்கு நடுவில் போர் நிலவிக்கிட்டு இருக்கு அப்படின்னா இப்போ உலகத்தில் பார்த்திங்கன்னா தங்கத்தோட வேல்யூ அதிகமாகிடும். ஏன்னா என்ன தான் இருந்தாலுமே தங்கத்தோட வேல்யூவில் ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்குமே தவிர்த்து தங்கத்தோட விலை என்றைக்குமே ஒரு லாபகரமான இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதனால தான் எந்த நாட்டில் சின்னதாக ஒரு போர் வந்தாலுமே தங்கத்தோட விலை கொஞ்சம் கெடுக்குன்னு ஏறிடுது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா டிஜிட்டல் கோல்டு. இப்போ இருக்கிற மக்கள்லாம் பார்த்திங்கன்னா கையில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சுக்கிட்டு மேக்ஸிமம் 100 ரூபாய் 200 ரூபாய்க்கெல்லாம் தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இதனால் என்ன நடக்குது அப்படின்னா இப்போ ஃபிசிக்கலான கோல்டு இல்லாமல் டிஜிட்டலில் இவங்க டிரான்சாக்ஷன் நடக்கிறதுனால இது மூலயமா கோடிக்கணக்கான ரூபாய் அந்த கோல்டு மார்க்கெட்டுக்குள்ளே உள்ளே வருது. ஸோ ஃபிசிக்கலாக இல்லாத அந்த கோல்டுக்கு இவ்வளோ காசு உள்ளே வர்றதுனாலையுமே அதுக்கான நீடு அதிகமாக இருக்குது. அதனால் கோல்டோட ரேட்டு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. அதனால தான் கோல்டோட ரேட் கொஞ்சம் கூட குறையாமல் இப்போ 1 லட்ச ரூபா வரைக்கும் மேலே போயிருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த தங்க சுரங்கங்கள் கோல்டு மைனிங்ஸ் அப்படிங்கிறது இப்போது சமீப காலத்தில் எங்கேயுமே இன்னும் கண்டுபிடிக்கவும் படலை. பெரிய கோல்டு சுரங்கங்கள் எதுவுமே இன்னும் கண்டுபிடிக்கப்படலை. அதனால் ஆல்ரெடி இருக்கிற அந்த சுரங்கங்கள்லேயே இன்னும் கொஞ்சம் ஆழமாக போய் தான் தோண்டி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ அந்த மாதிரி அந்த சுரங்கங்களை இன்னும் கொஞ்சம் ஆழமாக தோண்டி பார்க்கணும் அப்படின்றதுனால அதுக்கான செலவுகளுமே அதிகமாகுது. இப்போ அதிகமாக தோண்டி பார்க்குறாங்க அப்படின்னா அதில் கிடைக்கிற தங்கங்களோட அளவு கம்மியாகிக்கிட்டே வருது. ஸோ அந்த வர்ற தங்கங்களோட அளவு கம்மியாக இருக்கிறதுனால தேவைங்கிறது அதிகமாகிடுச்சு. இதனால தான் ஒரு பொருளுக்கு எப்போவுமே எப்போ வரவு கம்மியாக இருக்கோ தேவை அதிகமாக இருக்கோ அந்த நேரத்தில் அந்த பொருளோட விலை அதிகமாகும். சேம் அதே கான்செப்ட் தான் இப்போ தங்கத்தோட விலையிலையும் நடந்துக்கிட்டு இருக்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கிரிப்டோ கரன்சி மாதிரியான ஒரு சில ஆன்லைன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இப்போ அது பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்குமே அதிலெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் சீக்கிரமாக பண வரவு அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால அது பின்னாடி போய்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ சமீப காலத்தில் பார்த்திங்கன்னா அதுலேயுமே ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால இப்போ அதில் இன்வெஸ்ட் பண்ணவங்கலாம் மறுபடியும் கோல்டு பக்கமே வந்துட்டாங்க. ஸோ இதுவும் தங்கத்தோட விலை ஏறினதுக்கு ஒரு முக்கியமான காரணமாகவே இருக்குது. இதெல்லாம் தாண்டி உலகத்தில் விற்பனையாகிற தங்கங்களில் கிட்டத்தட்ட 25% நகை எதுன்னு பார்த்திங்கன்னா மறுசுழற்சி செய்யப்பட்ட நகைகள் தான். அதாவது இப்போ மக்கள் அவங்களோட பழைய தங்கத்தை விற்றுட்டு புது தங்கத்தை வாங்கிட்டு போகிறாங்கல்ல, அவங்க அப்படி விற்கிற அந்த தங்க நகைகள் உருக்கப்பட்டு ஒரு புது நகையாக செஞ்சு அது மார்க்கெட்டுக்கு புது நகையாக திருப்பி சேல்ஸுக்கு வரும். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இப்போ தங்கத்தோட விலை ஒரு சைடு ஏற ஆரம்பிக்குது அப்படின்னா இவங்க தங்கத்தோட விலை ஏறுது, நாம் எதுக்காக இப்போ விற்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த தங்கத்தை அவங்கக்கிட்டே பதுக்கி வச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
இப்போது அந்த மார்க்கெட்டுக்கு போக வேண்டிய அந்த பழைய நகைகள் போகலை அப்படின்றதுனால இப்போ அதுக்கான வந்து நீடு அதிகமாக இருக்குது. ஸோ இதுவும் வந்து தங்கத்தோட விலையேற்றத்துக்கு ஒரு முக்கியமான காரணமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த தங்கத்தோட விலையேற்றத்துக்கு பார்த்திங்கன்னா பிரிக்ஸ் நாடுகளோட புதிய கரன்சி ஐடியாவுமே ஒரு முக்கியமான காரணமாக இருக்குங்க. இப்போது வர்த்தகத்துக்கு பார்த்திங்கன்னா அவங்க வந்து டாலருக்கு பதிலாக ஒரு தங்கத்தை அடிப்படையாக வச்ச ஒரு புது கரன்சியை வந்து இவங்க வந்து ரெடி பண்ணலான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை அவங்க ரெடி பண்ணுறது மூலயமா என்ன நடக்கும்னு பார்த்திங்கன்னா இப்போது கோல்டு ரேட் இருக்கிறத விட கிட்டத்தட்ட பல மடங்கு அதிகமாகிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. சரி நண்பர்களே, தங்கத்தோட விலையேற்றத்துக்கு முக்கியமான காரணிகளாக நான் கண்டுபிடிச்ச சில விஷயங்களை வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்காக நான் பதிவிட்டிருக்கேன். ஆனால் இவ்வளோ விலையேற்றத்துக்கு பிறகும் நீங்கள் வந்து தங்கத்தை வாங்குவீங்களா? தங்கத்தில் முதலீடு பண்ணுவீங்களா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.